Messi. Messi's head. Oh! He's made it. ஹலோ அகேன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் டைட்டில் ஒரு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதான் ஸ்பெயின் எப்படி வின் பண்ணாங்க, ஸ்பெயினோட அந்த கேம் பிளேவை டாக்டிக்கலாக ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சின்ன வீடியோவாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போயிடலாம். அதாச்சும் 2010 ஸ்பெயின் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி 2008 யூரோஸில் வின் பண்ணாங்க. அதாவது தொடர்ந்து அந்த யூரோ கான்டினென்டல் சாம்பியன்ஸ் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 14 போச்சு. ஐ திங்க் 18 குட் பி த பீக் லோ ஃபார் ஸ்பெயின். செர்ஜியோ ராமோஸ் டீமே நல்ல டீமாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பீக் எல்லாம் விளையாடினாரு. ஃப்ரண்ட்ல பார்த்தா டியோகோ கோஸ்டா இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் அகைன் ரவுண்ட் ஆஃப் 16 வெளியே போயிட்டாங்க. அந்த டீமுக்கு ஒரு மோட்டிவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்க ரோலுக்கு அடாப்ட் பண்ண முடியல, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சரியா தெரியல. பட் அங்கேருந்து என்ன 2022 வேர்ல்ட் கப்லையும் ரவுண்ட் ஆஃப் 16 தானே வெளியில போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் வந்து லூயிஸ் என்ரிக்கே அப்போ உள்ள வராரு. அவரு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாரு அப்படின்றத வந்து நீங்க இங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது அங்கிருந்தா வந்து ஸ்பெயினோட அந்த அப்படியே ஒரு சாம்பியன்ஸ் ஆயிட்டு அப்படியே லோ அடைஞ்சு திரும்ப அந்த growth ஆரம்பிக்குதுல்ல, அந்த growth அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த 2022 வேர்ல்ட் கப்ல தான். சொல்ல போனா 2021 யூரோஸ் நடக்கும். அதாவது 2020 நடந்திருக்க வேண்டியது கொரோனானால அடுத்த வருஷம் நடந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2020 தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது ஆனா ஒரு வருஷம் தள்ளி நடந்துச்சு. அந்த யூரோல பாத்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து ஒரு எப்படி சொல்றது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. செமிஃபைனல்ஸ்ல வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ண சாம்பியன்ஸ் இட்டாலி கிட்ட தான் தோத்து போவாங்க. அதுவும் பெனால்டி ஷூட் அவுட்ல தான். பெனால்டி ஷூட் அவுட், அதாவது பெனால்டிஸ் அங்கிருந்தே ஸ்பெயினுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அதை நான் லேட்டரா அட்ரஸ் பண்றேன். பட் அதான் நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஷூட் அவுட்ல தோத்து போயிருப்பாங்க, ஒரு கோல் கூட அடிக்க மாட்டாங்க. லூயிஸ் என்ரிகே கூட சொல்லியிருப்பாரு, நான் இங்க இருந்து வந்து பெனால்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நல்லா தான் கொடுத்தேன், பட் எங்களுக்கு சம்திங் அந்த ஷூட் அவுட்னு வரும்போது விட்டுறோம். பட் நான் இன்னும் நிறைய ஷாட்ஸ்லாம் நான் அவங்களுக்கு அடிக்க சொல்றேன். அதாவது 1000 ஷாட் அடிச்சு நான் அவங்களுக்கு, அதாவது ஒரு கேம்பெயின் எடுத்தீங்கன்னா நான் பெனால்டிஸ் அவங்களை இதுக்குன்னே தனியாக ஒரு ட்ரைனிங் செஷன் போட்டு அடிக்க வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நான் ரெகுலராக நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். பட் அகைன் அது இந்த வாட்டி வந்து கை கொடுக்கல அப்படின்னு அந்த யூரோஸ்ல சொன்னாரு. அங்கேருந்து பட் ஸ்பெயின் வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் தான் போட போறாங்க அப்படின்னு சொல்லி 2022 வேர்ல்ட் கப்ல இறங்கினாங்க. அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ல ஜப்பான் இருந்தாங்க, ஜெர்மனி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெயின் இருந்தாங்க, அப்புறம் கோஸ்டாரிக்கா இருந்தாங்க. அந்த 2022 வேர்ல்ட் கப்ல சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் தேர்ட் பிளேஸ் முடிப்பாங்க. ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின் வந்து இந்த குரூப்பை டாப் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா ஜெர்மனி ஷாக்கிங்காக வெளியில போயிடுவாங்க. ஜப்பான் வந்து ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனியை வின் பண்ணிட்டு அவங்க டேபிள் டாப்பாக முடிச்சு, ஸ்பெயின் வந்து அந்த கோஸ்டாரிக்கா கூட 8 கோல்ஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். பயங்கர டாமினேட்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சிடும், ஓகே நம்ம நினைச்ச மாதிரி ஸ்பெயின் டீப்பாக தான் போக போறாங்க, லூயிஸ் என்ரிகே ஹேஸ் ரீஇன்வென்டட் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சிருந்தோம். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஜெர்மனி கிட்ட கஷ்டப்பட்டு ஒரு வின் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் கிட்ட தோத்தே போயிடுவாங்க ஸ்பெயின். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி ரவுண்ட் ஆஃப் 16 வந்துட்டாங்க, இப்போ உள்ள போக போறாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த 2021 யூரோல என்ன நடந்துச்சோ அதே தான் மொரோக்கோ கிட்ட நடக்கும். பார்த்தீங்கன்னா பெனால்டி ஷூட் அவுட்ல போய் தோத்துருவாங்க. ஒரு ஹார்ட் ஃபாட் கேம் அது. அங்கேருந்து லூயிஸ் என்ரிகேக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்பெயின் நல்ல டீம் தான், பட் இதை வந்து இன்னும் ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கு நம்மளோட டாக்டிக்ஸ் பத்தாது, இங்கேருந்து இவங்க எவால்வ் ஆகணும். அவர் பார்சலோனால வின் பண்ணதுக்கு அப்புறமே விட்டுட்டு போன மனுஷன் லூயிஸ் என்ரிகே. இங்க வந்து ஸ்பெயினுக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்டைலுக்கு வந்து நம்ம நல்லா தான் பண்றோம், பட் இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதுதான் வந்து இப்போ லூயிஸ் டெலா ஃபியூன்டே, இப்போ அவர் வந்து டைட்டில் வின் பண்ண மேனேஜர் ஸ்பெயின் கூட, அவர் வந்து உள்ள வர்றாரு. அங்க இருந்தா அந்த ஸ்பெயினோட கோல்டன் எரா மறுபடியும் அப்படியே வர ஆரம்பிக்குது. 2023 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்றும் இல்லை. அகைன் 2024 பார்த்தீங்கன்னா யூரோஸ் வருது. அந்த யூரோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆதி காலத்துலேருந்து உங்களுக்கே தெரியும் மிட்ஃபீல்ட் எப்பவுமே பவரா இருக்கும். இதெல்லாம் எல்லாருமே சொன்ன கதை தான். புஸ்கெட்ஸ் இருப்பாரு, இனியஸ்டா இருப்பாரு, ஷாவி இருப்பாரு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய மிட்ஃபீல்டர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காவி, பெட்ரி, கேப்டன் ராட்ரி, ஃபாபியான் ரூயிஸ் இருக்கிறாரு, அலெக்ஸ் பைனா ஆடுவார், டானி ஓல்மோ வந்து ஏஎம்எஃப் ஆடுவார். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க எப்பவுமே ஸ்பெயினுக்கு. ஸோ மிட்ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெயின் வந்து, அதாவது ஸ்பெயின்ல இருந்து ஒரு நல்ல மிட்ஃபீல்டர் வராங்களா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த டீம் எப்பவுமே மிட்ஃபீல்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சிமிலர் வித் ஜெர்மனி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா டோனி க்ரூஸ் இருப்பாரு. அந்த மாதிரி மிட்ஃபீல்டர்ஸ் எப்பவுமே வர டீம் தான். ஒரு கம்பாரிசனுக்காக சொன்னேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டிக்கிடாக்கா பாசஸ் தான் வந்து பார்சலோனா ஆகட்டும் அவர் ஸ்பெயின் ஆகட்டும், இந்த ரெண்டு டீமுமே வந்து ரெகுலராக பண்ணுறது. அதாவது ஷார்ட் பாஸ் போட்டு ஒரு டச் தான், ஒரு பாஸ் டக்குன்னு பிளேயருக்கு போட்டணும், கேம் ஸ்பீடாக வந்துட்டே இருக்கும். என்னதான் அவங்க ஹாஃப்லேயே பொசிஷன் வச்சிருந்தாலும் கேம் வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். டக்குன்னு பாஸ் போட்டு பிளேயர்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸ்பெயின் அதில் வந்து எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவங்க கண்ட்ரி சைடு எப்பவுமே எந்த மேனேஜர் வந்தாலும் அதை தான் வந்து பண்ணுவாங்க. அதை யார் நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அந்த 2010 ஒரு மேஜிக்கல் மூமெண்ட், இனியஸ்டா கோல் அடிச்சோடனே வின் பண்ணுவாங்க அந்த டைட்டில். அதுக்கப்புறம் அகைன் நான் சொன்ன மாதிரி திரும்ப அதான் அப்படியே அங்கிருந்து வந்து 2024 யூரோல இப்போ நம்ம இருக்கோம். யூரோல நீங்க பாத்தீங்கன்னா இங்க லூயிஸ் டெலா ஃபியூன்டே என்ன பண்றாருன்னா அந்த டிக்கிடாக்கா பாஸே வந்து மோர் டைரக்ட் அண்ட் வெர்டிகல் பிளேயா கன்வெர்ட் பண்றாரு. அதாவது
ஆன்வர்ட்ஸ் இப்போ நீங்க வந்து இந்த சைடு இப்போ உங்க ஹாஃப்ல பால் இருக்கு அப்படின்னா அந்த அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் டிக்கி டாக்கா பாசஸ்ல அப்படின்னா நீங்க வந்து டிஃபென்சிவா இருக்கணுமா இல்ல டக்குனா அந்த ஆஃப் போனோமான்றதை வந்து நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஸோ கொஞ்சம் நீங்க ஈஸியர் ஆப்ஷன் வந்து டிஃபென்சிவா இருக்கிறது. இங்கே நீங்க வந்து ஹாரிசான்டல் பாசஸ், அதாவது உங்க டிஃபெண்டர்ஸ்குள்ளே போட்டுக்க டிஃபெண்டர்ஸ் லைனுக்குள்ள இல்லைனா வந்து மிட்ஃபீல்ட் லைனுக்குள்ள அப்படியே போட்டுக்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி விளையாடுறது, அந்த மாதிரில ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல விளையாடுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்பெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை லூயிஸ் டெலா ஃபியூன்டே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இப்போ ஃபுட்பால்னு இல்லை லைஃப்லேயே என்ன கோல் அச்சீவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஃபுட்பாலில் மட்டும் அது வந்து கோல் பேரே வச்சுட்டோம் நம்ம. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஃபுட்பாலில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து டேரெக்டாக இங்கே அது வந்து வெர்டிக்கலாக தான் இருக்குது, கோல் போஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் கோல் அடிக்கிறது தான் முக்கியம், நீங்கள் ஏன் இங்கே டிஃபென்ஸில் பால் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோல் அடிக்கிறது தான் வந்து இன்னும் புஷ் பண்ணி 2 விங்கர்ஸை கொண்டு வர்றாரு. அதுவும் யாருன்னா யங் லெக்ஸ், அவங்க நீக்கோ வில்லியம்ஸ் இந்த சைடு ஆகட்டும், லமின் யமால் இந்த சைடு ஆகட்டும். அந்த டோர்னமெண்ட்ல அவங்க 2 பேரும் எப்படி ஆனாங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது அவசியம் கிடையாது. 2 பேருமே வந்து இங்க பாசஸ் போட்டு அவங்க கிட்ட பால் கொடுத்தா அவங்க 2 பேருமே ட்ரிபிள் பண்ண தெரியும், கர்வ் பண்ணுவாங்க இல்ல அழகா பால். ஸோ அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க மிட்ஃபீல்டர்ஸ் ராட்ரி திடீர்னு ஒரு லாங் ரேஞ்சில் அடிப்பாரு. ராட்ரி பத்தி நம்ம தனியா பேசுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோல் ஸ்கோரிங் எபிலிட்டிஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா மேல போனீங்கன்னா எமாலும் கோல் அடிப்பாரு, நீக்கோ வில்லியம்ஸும் கோல் அடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அதுதான் ஸ்பெயின் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே அப்படியே வேர்ல்ட் கப்ல ஒண்ணுமே இல்லை, அதே ரெப்ளிகேட் பண்ணா போதும். இன்னும் நீங்க என்னன்னா, நீங்க போன வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா வின் பண்ணாங்க 2022ல. அதுக்கு முன்னாடி அவங்க ஃபைனலிசம் ஆடுவாங்க, இட்டாலி கூட ஆடுவாங்க. இட்டாலின்ற டீம் அந்த யூரோஸ் வின் பண்ணியிருந்தாலும் அவங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகல, குவாலிஃபயர்ஸ்லாம் தோத்துருவாங்க அவங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஃபினலிசமா நடந்திருக்க வேண்டியது வேர்ல்ட் கப் முன்னாடி, அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயின். பட் அகைன் அது அந்த டைம்ல கரெக்டா அந்த கல்ஃப் வார், அமெரிக்காக்கும் அந்த ஈரான் வார் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து கத்தாரில் நடக்க வேண்டிய மேட்ச், அது வந்து அப்போ நிறைய அங்கே டென்ஷன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நடந்திருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட் வந்து இன்னும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஒரு மேட்ச்ல தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தானே வேர்ல்ட் கப்ல போய் ரெப்ளிகேட் பண்ண போறாங்க. அவங்க என்னதான் பிளான்ஸ் மாத்தினாலும் கடைசி நேரத்தில் மாற்ற முடியாது, அந்தந்த டீமுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல. ஸோ அந்த மேட்ச் நடந்தது அப்படின்னா அது வந்து இன்னொரு அதுல ஸ்பெயின் வின் பண்ணியிருந்தா ஸ்பெயின் இன்னமும் கூட ஃபேவரட்ஸா உள்ள போயிருப்பாங்க. அர்ஜென்டினா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப அதிகமான ஃபேவரட்ஸா உள்ள போயிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து அன்பார்ச்சுனேட்லி நடக்காம போச்சு. அது வந்து அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, நடந்துச்சு. நம்ம தான் ஓகே ஆஸ் அன் அர்ஜென்டினா ஃபேன் சேட் டே. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி, அது நம்ம தனியாக அடுத்த வீடியோ போடுவோம். நடுவில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அதுதான் நம்ம அது தனியாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக வருது, ஒரு பெரிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க, அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்க வந்து எப்படி வின் பண்ணாங்க, எப்படி இந்த வேர்ல்ட் கப்பை கிராக் பண்ணாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம ஊரில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுன்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து அவங்க எப்படி கிராக் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம கம்மிங் பேக் டு த டாபிக். அதே தான் வந்து அவங்க வேர்ல்ட் கப்பில் ரெப்ளிகேட் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்போ ஸ்பெயின் வந்து அதான் வேர்ல்ட் சாம்பியன்ஸ், இவங்க கிட்ட என்னடா குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறை இருக்குது. என்றைக்குமே அவங்ககிட்ட அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபெர்னாண்டோ டோரஸ் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கர் என்றைக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மொராட்டா ட்ரை பண்ணாங்க, டியாகோ கோஸ்டா ட்ரை பண்ணாங்க. அவங்களாம் வந்து ஒரு மிட் டு ஆவரேஜ் இல்லைனா அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். கைண்ட் ஆஃப் நிறைய டைம்ஸ் ஃபெயில் தான் இருக்குது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம். அவங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்பெயின் கிட்ட குறையே இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதான் எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் ஆக முடியாது. இப்போ என்னதான் அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸாவே இருந்தாலும் அவங்களும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே 99% வேணா பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அந்த 1% எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கர் தான். பட் ஸ்பெயினோட பாசிங் எப்படி இருந்துச்சு, ஸ்பெயினோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு, அவங்களோட ப்ரெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சு, பால் அவங்க கிட்ட இல்லைனா பொசிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, எந்த இடத்துல கீ பாசஸ் போட்டாங்க, அதெல்லாம் வந்து சேர்ந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்கரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 2024 யூரோஸ்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல ஸ்பெயின் கொடுக்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போவே அவங்க வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விளையாடினாங்கன்னா எப்படி அவங்க டாமினேட்டிங்காக இருந்திருப்பாங்க. இன்னும் சீக்கிரமாவே ஸ்பெயின் தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் குரூப் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சு வரும்போது கூட ஸ்பெயின் நம்ம நினைச்ச அளவுக்கு த்ரெட்டா இல்லையே, நாலாம் கூட ஸ்பெயின் தான் வின் பண்ணணும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம் வேர்ல்ட் கப் முன்னாடி போட்ட ப்ரிவியூல. பட் அதான் அதுக்கப்புறம் நீங்க அந்த பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்பெயின் மேல நம்பிக்கை இல்லை. பிரான்ஸ் கொடுத்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து ஸ்பெயின் இந்த வேர்ல்ட் கப்ல கொடுக்கல. இந்த ஃபைனலை வின் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருக்காங்க அப்படின்னால எல்லாரும் அவங்களை பாராட்டிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அந்த நான் இன்னமும் சொல்றேனே அந்த யூரோல விளையாடின டீம் இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான டீம். அந்த டீம் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அவங்களால வந்து அதான் எப்படி சொல்றது எல்லாமே வின் பண்ண முடியும். இந்த டீமோட அவங்க இன்னும் ரொம்ப பவரா இருந்தாங்க. பட் அகைன் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸ்பெயின் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒருத்தரா அப்படியே வருவோம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் உனாய் சிமோன், அவங்களோட கோல் கீப்பர். அவருமே அகைன் லூயிஸ் என்ரிகே டைம்லேயே இருந்தார். லூயிஸ் என்ரிகேவோட ப்ராடக்ட் அவர். அங்கேயுமே நல்ல சேவ்ஸ்லாம் பண்ணி இத்தனைக்கும் பெனால்டி ஷூட்டர்ல கூட முடிஞ்ச அளவுக்கு அவரோட காப்பாற்றுவார். பட் அதான் அவங்க பிளேயர்ஸும் கோல் அடிக்கணும்ல, வெறும் சேவ் பண்ண மாட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல கோல் கீப்பர் இருக்க எல்லா அபிலிட்டிஸுமே உனாய் சிமோன்ட்ட இருக்கு. இது இல்லாமல் ஒரு ஸ்வீப்பர் கீப்பர் கிட்ட என்னெல்லாம் அபிலிட்டிஸ் இருக்கோ அதுவுமே அவர்கிட்ட இருக்கு. இவர் வந்து கைண்ட் ஆஃப் மேனுவல் நாயர் கூட கம்பேர் பண்ணலாம். ஏறி முன்னாடி வந்துருவார். அதாவது
அந்த அட்டாக்கிங் ஆஃப் ஏறி வந்து முன்னாடி பாஸ் போடுறதுன்றது கிடையாது. கவுண்டர் அட்டாக் அவங்க பண்ணும்போது அது ஏறி வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி அந்த ஃபைனல்லே வந்து ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சான்ஸ் அர்ஜென்டினாக்கு வரும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து கிளியர் பண்றாரு. யாருமே இல்லடா, ஆஃப் சைடு மாதிரியும் அது பெருசா தெரியல, கோல் அடிக்கலாம்னு பார்த்தா இவரு முன்னாடி வந்து கிளியர் பண்ணிடுவாரு. இதை பிரான்ஸ் கிட்ட ஒரு ரெகுலரா ஒரு 3-4 வாட்டி இன்ஸ்டன்ஸ் அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சே சொல்லலாம். இது இல்லாம நிறைய வாட்டி பண்ணிருக்காரு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மேட்சும் அவர் வந்து ஸ்வீப்பர் கீப்பரா முன்னாடி வந்து கிளியர் பண்ணாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், கண்டிப்பா ஹி டிசர்வ் தட் கோல்டன் லவ். அடுத்தது டிஃபென்ஸ் லைன். இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் லைன் கிடைச்சதுக்கு வந்து ஸ்பெயின் வந்து கண்டிப்பா அவங்களே நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா கூக்குரேயா இந்த சைடு அவர் ஃபைனல்லாம் பாத்தீங்கன்னா மெஸ்ஸி போறாரு அப்படின்னா மெஸ்ஸிக்கு முன்னாடி போய் அங்க நின்று இங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமை நல்லா ரீட் பண்ற எபிலிட்டி மார்க் கூக்குரேயா கிட்ட இருக்கு. அதனால வந்து அவரு நீங்க விங்கர்ஸ் அந்த சைடு யாரு ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் இப்போ அவங்களுக்கு இப்போ கூக்குரே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், கூக்குரேக்கு அகேன்ஸ்டா பிராக்டிஸ்ல வந்து லமீன் யமால் நீக்கோ வில்லியம்ஸ் வந்து ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா அவங்களே அவரால் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விங்கர்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் கூக்குரேயா கிட்ட இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா பாவோ குபார்சி ஆகட்டும், எய்மரிக் லாபோர்ட் அவர் பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயினுக்கு வந்ததுலேருந்தே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 2 CB பர்ஃபெக்டா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோ போரோ அகைன் டாட்னம் டைம்ல இருந்து அவர் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்டிங் CP டைம்ல இருந்து அவர் வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ரைட் மிட்ஃபீல்ட் RMF இல்ல அந்த ரைட் சைட்ல ஆடுற ஒரு சென்டர் மிட்ஃபீல்ட் அந்த மாதிரி பிளேயர் தான். அவரை நீங்க வந்து கீழே கொண்டு வந்து டிராப் டவுன் பண்ணி விங்கரா விளையாடிக்கலாம். அவர் வந்து விங் பேக் மாதிரி. கூக்குரையா ஒரு நல்ல விங் பேக், ஜோடி ஆல்பா இல்லாத குறையா அவரு தீர்த்து வச்சாரு. இது இல்லாம அந்த சைடு இன்னொரு விங்கர் ஹோசே ராயா நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அவர் வந்து அந்த லூயிஸ் என்ரிகே இருந்த டைம்ல யூரோல விளையாடுறாரு. ஸோ அங்கே எப்பவுமே ஜோடி ஆல்பா முதல் கொண்டு நிறைய லைக் எப்படி சொல்றது விங் பேக் பிளேயர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஸ்பிலிக்வெட்டா ஒரு டைம்ல நடுவில் விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இங்க பெட்ரோ போரோவா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து மிட்ஃபீல்டும் அவர் பாத்துக்க முடியும், அவரால் இங்க வந்து கீழே இருந்து டிஃபென்ஸும் பாத்துக்க முடியும். அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. இப்போ கேப்டன் ராட்ரி, அவர் தான் ஹார்ட் சோல் எல்லாமே. கேப்டனு என்ன பண்ணுவாங்க ஒரு டீம், அந்த மாதிரி தான் ராட்ரி. அவரால் கேமை வந்து டிஃபென்ஸா மாற்ற முடியும்னா டிஃபென்சிவா மாற்ற முடியும், அட்டாக் பண்ண முடியும்னா அட்டாக் மாற்ற முடியும், கீ பாசஸ் போட முடியும், ஒரே பாஸ் அடிப்பாரு. இது எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு கோலே வரல அப்படின்னா ஒரு லாங் ஷாட்டும் அவரால் அடிக்க முடியும். லாங் ரேஞ்சில் அடிக்கக்கூடிய எபிலிட்டி ராட்ரி கிட்ட இருக்கு. ராட்ரி பத்தி எல்லாரும் பாராட்டிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பா வந்து நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டோம். அடுத்தது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து காவி ஆடலாம், பெட்ரி ஆடலாம், இல்லைன்னா அலெக்ஸ் பயனா ஆடலாம், இல்லைன்னா டானி ஆல்மோ விளையாடலாம், இல்லைன்னா ஃபாபியான் ரூயிஸ் விளையாடலாம். ஃபாபியான் ரூயிஸ்லாம் வந்து இந்த மிட்ஃபீல்ட் லைன் வந்து அவர் பாக்ஸ் டு பாக்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த பாக்ஸ் நிற்பாரு, அந்த பாக்ஸ் போறாரு, அங்கே போவார், அட்டாக் வேணா போய் கோல் அடிப்பாரு, கீழே வேணா கொஞ்சம் இந்த சைடு வருவாரு. ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயரா அவருக்கான அந்த ஃப்ரீடம் கொடுத்தது வந்து இங்க ராட்ரி, டானி ஆல்மோ சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்க மிட்ஃபீல்டர்ஸ் பெட்ரி ஆகட்டும், காவி ஆகட்டும், அவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால ஃபாபியான் ரூயிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா விளையாட முடிஞ்சுது. ஸ்பீக்கிங் ஆஃப் டானி ஆல்மோ, அவருமே அந்த லூயிஸ் என்ரிகே இருந்த அந்த டீம்ல இருந்தே அவர் இருக்காரு. அவர் எப்படின்னா ஒரு கிளட்ச் பிளேயர். எல்லா மேட்சுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. திடீர்னு தேவையான மொமெண்ட்ல திடீர்னு கோல் அடிச்சிருவாரு, இல்லைன்னா ஒரு கீ பாஸ் போட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு AMF, ஒரு கிரியேட்டிவ் பிளே மேக்கர் தான் கைண்ட் ஆஃப். ஸோ அவருமே அங்கே பார்த்துக்கிட்டாரு. இப்போ அட்டாக் லைன் வந்தனா லமீன் யமால் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கோல் தான் அடிச்சாரு. ஹிஸ் லக், ஹி காட் அ குட் டீம். அது அவரை வந்து கேரி பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. அவரோட விங்ல அவருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கேர்ள் ஷாட்லாம் அடிச்சா பயமா இருக்கும், ஐயோ கோல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீக்கோ வில்லியம்ஸ், அதான் நான் அகைன் சொன்ன மாதிரி, ஏன் அவர் வந்து இன்ஜூரிஸ்னால வந்து இந்த வேர்ல்ட் கப்ல பெருசா நிறைய மேட்சஸ் விளையாடல, கொஞ்சம் விட்டு தான் விளையாடினாரு. அதுவுமே ஒரு ரீசன் நான் வந்து 2024 யூரோ அளவுக்கு இந்த ஸ்பெயின் டீம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்குன்னா அந்த டீம்ல வந்து நீக்கோ வில்லியம்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பிளேயர் இருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குவார்னு நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட்ல. இல்லைனா ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்சா சம்திங், ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணுவார் அந்த டோர்னமெண்ட்ல. அகைன் சென்டர்ல வந்து ஒயார்சபால், அதுதான் அந்த ஸ்ட்ரைக்கர் இல்லைன்ற குறைய வந்து ஒரு 100% தீர்த்து வச்சிட்டாருன்னு சொல்ல முடியலனாலும் ஒரு 70 to 75% வந்து அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டாரு. 5 goals to 6 goals அடிச்சார் ஒயார்சபால் வந்து. அதுவே வந்து பெனால்டிஸ் கொஞ்சம் அடிச்சாரு. பட் அகைன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தேவையான மேட்சஸ் அப்போ கேப் வெதே கிட்ட ஒரு 0-0 ஒரு டெட் ரப்பர் மேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து தேவையான மேட்ச்லாம் கரெக்டாக ஒரு கோல் அடிச்சு குரூப் ஸ்டேஜை விட்டு வெளியில எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நடுவில் 2-3 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா மிக்கல் மெரினோ, இவர் வந்து ஒரு சூப்பர் சப். இவர் பாத்தீங்கன்னா அகைன் தேவையான மேட்ச் போர்ச்சுகல் கிட்ட வந்து ஒரு கோல் அடிச்சு கடைசியில் காப்பாற்றி விட்டார் 1-0 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெல்ஜியம் கிட்ட ஸ்பெயின் கன்சீட் பண்ண ஒரே கோல் அதுதான். ஸ்பீக்கிங் ஆஃப் தட், ஸ்பெயின் தான் வந்து 5th டீம், அதாவது ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா கன்சீட் பண்ணி ட்ரெயிலிங்ல இல்லாமலே டோர்னமெண்ட் வின் பண்ணுது. கொடுத்ததே ஒரு கோல் தான். அப்போ ஒரு கோல் அடிச்சாங்க ஸ்பெயின், அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணாங்க பெல்ஜியம். அதுக்கப்புறம் திரும்ப மிக்கல் மெரினோ வந்து அடிச்சு காப்பாற்றி விட்டாரு. அந்த மாதிரி அந்த மொமெண்ட்ஸ்க்கு அந்த பிளேயர்ஸ் கரெக்டா வந்து ஸ்டெப் இன் பண்ணாங்க. உள்ள வந்து அவங்களால முடியும், என்னால வந்து இப்போ வந்து கரெக்டா ஒரு கிளட்ச் மொமெண்ட் கொடுக்க முடியும். ஃபெரான் டோரஸ் அவர் ஃபைனல்ல வந்து கரெக்டா, பார்சிலோனாக்கே இந்த மாதிரி ஒரு கிளட்ச் மொமெண்ட்லாம் அவர் பண்ணதில்லை. பட் ஃபைனல்ல வந்து அவர் அந்த ஒரு கோல் அடிச்சதே ஸ்பெயினுக்கு வந்து லைஃப் லாங் நீங்க ஃபைனல்ல அடிச்ச ஒரே கோல், எக்ஸ்ட்ரா டைம்ல அடிச்ச கோல், அது வந்து தான் ஃபெரான் டோரஸ் அடிச்சு அவர் வந்து காப்பாத்திட்டாரு. ஸோ இதான் இந்த ஒரு ஃபுல் ஒரு யூனிட்டா சேர்ந்து ஸ்பெயின் அச்சீவ் பண்ணதுன்றது வந்து சிஸ்டமேட்டிக் ஃபுட்பால்,
பொசிஷன் ஃபுட்பால், டெக்னிக்கலான ஃபுட்பால், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். விங்கர்ஸை நம்பி, ஒயிட் பிளே நம்பி, இல்லைனா வேணும்னா சென்டர்லேயே பிளே கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து ஸ்பெயினால ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு டீம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்பெயின். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினை பற்றின அனாலிசிஸ். எனக்கு தெரிஞ்ச வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஸ்பெயின் எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் எப்படி 2008 and 10 அவங்க வந்து யூரோஸ் அண்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ 2024 and 2026 வந்து ஸ்பெயின் இது ரெண்டுத்தையும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லைனாலும் அடுத்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ஸ்பெயின் தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்க. லூயிஸ் டெ லா ஃபியூன்டேக்கே வந்து ஓகே நம்ம எல்லாத்தையும் வின் பண்ணிட்டோம், ஒரு நேஷன்ஸ் லீக் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கே சலிப்பு தட்டிடுச்சு, இல்லை அடுத்த வேர்ல்ட் கப் போய் டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாருன்னா அடுத்த வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடுவார். இல்லைனா நடுவில் கிளம்ப மாட்டாரு, அட்லீஸ்ட் யூரோஸ் வரைக்குமாச்சும் இருப்பாரு. ஸோ இந்த ஸ்பெயினை வந்து கண்டிப்பாக இவங்க மேட்சஸை பார்த்து நீங்கள் ஃபுட்பால் வந்து நிறைய கற்றுக்கலாம். கைண்ட் ஆஃப் பார்சிலோனா எப்படி அவங்களோட பீக் டைம்ஸ்ல விளையாடினாங்களோ, ஸ்பெயினே அவங்க இதுக்கு முன்னாடி இந்த பீக்ல எப்படி விளையாடினாங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் தேவையான இந்த மாடர்ன் டேக்கு ஏற்ற சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த ஸ்பெயின் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்பெயின். ஒரு சரியான கேம்பெயினாக இருந்துச்சு. இப்போ அகைன் நேஷன்ஸ் லீக் தான் அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கிளப் ஃபுட்பாலும் வருது. அதுக்கெல்லாம் முன்னாடி அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட் கப் மட்டும் இல்லை, இது வரைக்கும் வேர்ல்ட் கப்ல என்னெல்லாம் கான்ட்ரவர்சி நடந்திருக்கோ அதை பற்றின ஒரு பெரிய வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். கொலாபரேஷன் பண்ணி கண்டிப்பாக போடுவோம் வேறு யார் கூடயாச்சும் சேர்ந்து. அதை வந்து நான் இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் சம்மந்தமாக வர அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். நடுவில் ஏதாச்சும் கிரிக்கெட் வீடியோ, கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம போடுவோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.